அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆடி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், ட்ரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம் நலம். நீங்க ஆப்டான நபர் இந்த நேர்காணலுக்கு அப்படிங்கிறதுனாலதான் ரொம்ப நேரமா பேசி இந்த நேர்காணலை எப்படி பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக டெல்லியில ஒரு தமிழ் படித்த ஒரு பத்திரிகையாளரா அங்க போய் இருந்திருந்தீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபியை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது, தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்காததால் வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குறிப்பா சென்னையை தாண்டினா அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள ஒழுங்கா வளர விடாம அவங்களுடைய வாய்ப்புகளை பூரா சிதைக்கிறதுக்கு உண்டான வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இருமொழி கொள்கை செய்து கொண்டிருக்கிறது. 3வது மொழி கட்டாயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழிசையை தொடங்கி அண்ணாமலையிலிருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிதி கொடுக்காததுல வந்த பிரச்சனை மறுபடியும் அண்ணா காலத்துல நம்ம இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு போடுற ஃபைட் லெவலுக்கு நின்றுருக்கு. நீங்க கட்டாயம் இது குறித்தெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இந்த நேரத்துல உங்களுடைய ஞாபகம் ஏன் வந்தது அப்படின்னா, நீங்க டெல்லியில 10 வருஷமா ஒரு முன்னணி ஊடகத்துல செய்தியாளராக வேலை பார்த்து பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர், ஒன்றிய அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள்னு டெல்லியை சுற்றி நகர்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள்ல பல நேர்காணல்களை எடுத்திருந்தீங்க. தனிப்பட்ட முறையில உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ஹிந்தி வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப தத்தக்கா பொத்தக்காவான ஒரு ஹிந்தி. ஆனாலும் நீங்க ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர். உங்களுடைய அனுபவத்திலிருந்து இந்த நேர்காணல் தொடங்கணும்னு நினைக்கிறேன். எங்க இருந்து தொடங்கலாம்? நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில இறங்கி ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே கோர்ட்டுக்கு தான் போனேன். பெட்டி படுக்கையை கூட எடுக்கவே இல்லை, நேரா கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஜூட் விட்டாச்சு அப்படின்னு. சோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க பார்சியல் எப்படி இருக்குன்னா, இப்போ வரைக்குமே இருக்கும். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். நீங்க நேர்ல வந்ததை போட உங்ககிட்ட அதை நான் சொல்லியிருந்தேன். அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட லான் இருக்கும். ஒரு பக்கம் ஹிந்தி ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க. லெப்ட் சைட்ல இருக்கவங்க, நான் லெப்ட் சொல்றது உங்களுக்கு ஏன் புரியும் நினைக்கிறேன். லெப்ட் சைட்ல இருக்கவங்க பூரா தமிழ்காரங்களா இருப்பாங்க, கேரளாக்காரங்களா இருப்பாங்க, ஆந்திராக்காரங்களா இருப்பாங்க. சோ அந்த அந்த இடைவெளி அப்படின்றது எனக்கு வந்த முதல் நாளே தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி தெரியாம இருந்தா பெரிய பிரச்சனையா அப்படின்னா, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் எங்க திணறுவேன்னா, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாம இருக்கு. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான ஆங்கிலம் தெரியாம இருக்குது அப்படின்றதுலதான் சிரமமே தவிர, ஹிந்தி தெரியாம இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்ததுல. நிறைய பேர்ட்ட கேட்டான். இப்ப எனக்கு தேவைப்படுதுன்னா, இப்ப நான் பேசக்கூடிய ஹிந்தி நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான். நான் சத்தீஸ்கர் போனேன்னா அந்த ஊருடைய முன்னாள் முதல்வரான ரமன் சிங் கிட்ட நான் இன்டர்வியூ கேட்கும் பொழுது சொல்லிட்டேன், என்னோட ஹிந்தி ரொம்ப மோசமா இருக்கும், கோச்சுக்காதீங்க அப்படின்னா அவரு பயங்கர சந்தோஷமாயிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. சோ மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பரிமாற்றம் அப்படின்றது புரிஞ்சா போதும். சோ அதை வச்சு நான் காஷ்மீர் போறேன், பஞ்சாப் போயிருக்கிறேன், பீகார் போயிருக்கிறோம். நீங்க இந்த ஊருங்களுக்கெல்லாம் வேற வேற மொழிதான் இருக்கும். நீங்க பஞ்சாப் மாநிலத்துக்கு போனீங்கன்னா எந்த கடையிலுமே உங்களுக்கு ஹிந்தி வார்த்தைகளும் இருக்காது, ஆங்கில வார்த்தைகளும் இருக்காது. அவங்க கிட்ட இப்போ நம்ம சமீப காலமா ஒரு 5-6 ஆண்டுகளா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல தென்னிந்தியாவை பார்த்து பார்த்து மொழி சார்ந்த ஒரு பெரிய உணர்ச்சி, ஒரு பெரிய உந்துதல் அவங்க கிட்ட ஏற்பட்டு, உதாரணத்துக்கு நீங்க வேற யாரு வேணாலும் போய் பாருங்க. நீங்க ஒரு இன்டீரியரான ஒரு பஞ்சாப்ல போனீங்கன்னா அங்க பெருசா ஹிந்தி பேச மாட்டாங்க. அவங்க பஞ்சாபியே வேணும்னே பஞ்சாபி தான் பேசணுன்றதா பேசுறாங்க. நம்ம பேரலையில பஞ்சாப்ல இருக்க ஆம் ஆத்மி கேண்டிடேட் பேட்டி எடுத்த போது பஞ்சாப் போயிருந்தோம். அந்த காணொலியை நம்ம பேரலை நேயர்களும் பார்த்திருக்கிறாங்க. முழுக்க முழுக்க அங்க பஞ்சாபி எழுத்துக்கள் தான் இருக்குமே தவிர ஹிந்தி இருக்காது, இங்கிலீஷ் இருக்காது. அது ரொம்ப கான்சியஸா அதை பொலிட்டிக்கலா செய்யறாங்க. இப்போ நான் டெல்லியில இல்லாம பஞ்சாபுக்கு நான் வேலைக்கு போறேன்னா, எனக்கு தேவை ஏற்படும் பட்சத்துல நான் பஞ்சாபி கத்துக்க போறேன். ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களை தான். 2 தினங்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவரான திலீப் கோஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. கல்கட்டாலையும் சரி, மேற்கு வங்கத்துல எங்க போனாலும் ஹிந்தி தான் இருக்கு.
கல்யாணத்துல கூட ஹிந்தி பாடல்கள் தான் போடுறாங்க. அப்ப எப்ப வந்து பெங்காலி மொழியை வந்து எப்ப நம்ம தூக்கி பிடிக்க போறோம்? யார் சொல்றாங்க? ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த மண்ணில இருந்து வந்தக்கூடிய ஒரு ஒரு முக்கிய நிர்வாகி, ஒரு பெரிய தலைவர். அவரு சொல்றாரு மொழி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடங்கள்லயும் வேற வேற பிரச்சனைகள் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க கேட்டது மாதிரி இப்ப ஹிந்தி தெரியாம இருக்கும்னா, நான் வந்து ஹிந்தி தெரிஞ்சதுன்னா யூபில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போக முடியும், மத்திய பிரதேஷ்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியும், ராஜஸ்தானில எந்த லாங்குவேஜ் இருக்கு, ராஜஸ்தான்ல, நீங்க பீகார்ல ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துல என்ன இருக்கு, கோவாவுடைய அடிப்படையான மொழி என்னவா இருக்கு. இப்ப இவங்க எல்லாருக்கூடயும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா பொது மொழியா தான் இருக்கணும். இப்போ ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு ஆல்ரெடி ஹிந்தி தெரியும், அவங்க மத்த இடங்களுக்கு போகும் பொழுது சமாளிச்சுக்குவாங்க. நீங்க நியாயமா பாத்தீங்கன்னா இப்ப பேர்டனே நீங்க மத்த எல்லா மாநிலத்துக்காரங்க மேலயும் ஏத்துறாங்கன்னு தான் அர்த்தம். அதுதான் அடிப்படை புரிதலா இருக்க வேண்டிய விஷயம். இப்ப நீங்க காஷ்மீர் போனீங்கன்னா காஷ்மீரி தான் பேசுவாங்க அவங்க. அவங்க எதுக்கு ஹிந்தி கத்துக்கணும்? காமன் லாங்குவேஜ் நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆங்கிலம். இன்னைக்கு அது கூட வேணுமே. நான் தாய்லாந்து போயிருந்தேன் ஒரு ஒரு 10 நாள், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தாய்லாந்து போயிருந்தேன். அங்க ஹிந்தியும் கிடையாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கூகுள் டிரான்ஸ்லேட்ல நம்ம பேசுறோம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையே. எங்கேயோ வந்துருச்சு டெக்னாலஜி, எங்கேயோ வந்துருச்சு. நம்ம என்ன 3வது லாங்குவேஜ் வேணுமா? எடுத்துக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சம்பந்தப்பட்ட எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க எடுத்து படிங்க. எனக்கு அதுல பெருசா எனக்கு அனுபவம் இல்லாதனால சொல்றேன். டீப் சீக்ன்ற ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி சீனா போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கயோ சாட் ஜிபிடி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சம்பந்தப்பட்டு படிக்க வேண்டியதெல்லாம் அதை நோக்கி போக வேண்டியதா இருக்குமே தவிர, ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளேயே திருப்பி 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 இந்த அரசியலை வந்து வச்சிருக்கிறது வந்து மாணவர்களை தான் பெரும் சிக்கலா இருக்குது. மொழி தேவைப்படும் பட்சத்துல அது நிச்சயமா கத்துக்க போறாங்க, அதுக்கு யாரும் எந்த தடையும் இல்லை. ஏன் சென்னையில தான் எனக்கு ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, யாராவது அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கிறாங்களா? இதே டெல்லியில இருக்குது, டெல்லியில ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. நீங்க பணம் கட்டி படிக்கலாம், எதுக்கு படிக்கணும்? ஹிந்தி பெல்ட் ஆச்சு, எதுக்கு படிக்கணும்? நிறைய கேள்விகள்னு எழுப்பணும்னா நிறைய எழுப்பிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை திருப்பி திருப்பி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் அப்படின்னா அது டெல்லியும் தானே. அப்புறம் அவங்க வந்து தனியா பிரச்சார சபா ஹிந்தியும் வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் 3வது மொழியா கற்பிதல்லாம் எப்படி இருக்கு? அந்த மாநிலத்துல நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் எந்தெந்த மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை வந்து லாங்குவேஜஸா என்னென்ன வச்சிருக்கிறாங்கன்ட்டு. சோ பிராந்தியம், இப்ப நீங்க யூபி அவ்வளவு பெரிய ஸ்டேட், நீங்க கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரிய ஸ்டேட். ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் வேற வேற லாங்குவேஜ் அவங்க பேசக்கூடிய ஒரு நார்மல். இப்போ கிழக்குல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசக்காரங்க பேசக்கூடிய ஹிந்தி லக்னோல இருக்கவங்களுக்கு புரியாது, மீரட்ல இருக்கவங்களுக்கு புரியாது. ஏன்னா அப்படியே டோட்டலா வேறையா இருக்கும் அந்த ஹிந்தி. ஹிந்தியோட அடிப்படை நீங்க ஹிந்தியவே சொல்றீங்க, வார்த்தைகள் ஆமாமா, வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளே நிறைய புரியாது. இப்ப நீங்க இன்டீரியர் யூபிக்குள்ள போயிட்டீங்கன்னா, இப்ப நான் டெல்லியில இருக்கக்கூடிய இந்த ஹிந்தியை வச்சுக்கிட்டு நான் எதாவது சமாளிச்சுட்டு இருப்பேன். இன்டீரியர் ஹிந்தி போனா எங்களுக்கு புரியாது. சரி, எனக்கு புரியல, ஓகே, எனக்கு ஹிந்தி அவ்வளவுதான் தெரியும். என் கூட ஓட்டுநரா வருவாங்க, இல்ல ஒளிப்பதிவாளர் தோழர்கள் வருவாங்கல்ல, அவங்க இந்த ஊருக்காரங்களா இருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது. வார்த்தைகள் பயன்பாட்டுல இருந்து எல்லாமே ரொம்ப மாறி இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து யார் களைய போறது? இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. 2வது நீங்க கேட்ட மாதிரி மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன லாங்குவேஜ் இருக்குது, அதை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நார்த்ல இருந்து தானே தமிழ்நாட்டுக்கு அதிகமா படிக்கிறதுக்கு வராங்க, நம்ம ஏன் அதிகமா ஆங்கிலம் படிக்கணும்னு நினைக்கிறோம்? நம்ம எல்லா ஊர்ல வெளிநாட்டுக்கு போறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், அது நம்ம தேவைப்படுது. சரியான வார்த்தையை பிடிச்சிருக்கீங்க. அதாவது நம்ம அதிக அளவுல வெளிநாடுகளுக்கு போறோம். இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு அதிக அளவுல தமிழர்கள் இருக்காங்க, தென்னிந்தியர்கள் இருக்கிறாங்க. நீங்க சமீப நாட்களா பார்க்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ்ல எத்தனை சவுத் இந்தியன்ஸ் மாட்டுறாங்க? ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பா தமிழர்கள் இன்னும் வரல, இன்னும் நம்பர்ஸ் ஒண்ணு கூட வரல. அப்படியே இருந்தாலும் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனா வெளிநாடுகளுக்கு போறவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பரான சேனல்ல போறோம். பிகாஸ் வி ஆர் காம்படிட்டிங் வித் தி அதர் கண்ட்ரிஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். கரெக்டா? அப்போ ஒரு உதாரணத்துக்கே வருவோமே, இப்ப பீகார்ல இருந்தோ இல்ல ஜார்க்கண்ட்ல இருந்தோ தோழர்கள் நம்ம ஊருக்கு வேலைக்காக வராங்க. சோ இப்ப அவங்களுக்கு பிழைப்புக்கான இடமா இருக்கிறது தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் இருக்கு. அப்ப நியாயப்படி பீகார்லயோ இல்ல சத்தீஸ்கர்லயோ இல்ல ஜார்க்கண்ட்லயோ அந்த மாநிலங்கள்ல தமிழையும் மலையாளத்தையும் கற்பிக்க வைக்கணும். எப்ப நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பொழப்புக்காக தமிழ்நாடு தான் போறீங்க, கேரளா தான் போறீங்க, அங்க தமிழ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது,
அதனால நீங்க உடனடியா தமிழை கத்துக்கோங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். எத்தனை மாநிலங்கள் அது கட்டாய மொழியா இருக்கு, இல்ல மூன்றாவது மொழியாக தான் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல? நம்ம ஊர்ல ஆங்கிலம் படிச்சே தீரணுன்றத ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா we have to compete with other countries, not within the states, other countries. அப்போ இந்த 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 கேப் ஃபில் பண்றதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப தேவைப்படுது. அப்ப அங்கிருந்து வரக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும். அந்த பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கணும் தானே. உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு ரிப்போர்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு கூட ட்வீட் பண்ணியிருந்தேன். ராஜஸ்தான்ல ஒரு குறிப்பிட்ட, நான் சொல்றது ஜெய்ப்பூர் மாதிரியான முக்கிய நகரங்கள்ல உருது மொழி கத்துக் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பார்டர் கண்ட்ரி பாகிஸ்தான் அந்த மாதிரியான சில காரணங்கள், அரப் கண்ட்ரிஸ் கூட நீங்க பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ உருது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மோரோவர் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் கம்யூனிட்டிஸோட கவுண்ட் நிறைய இருக்கிறது, இது எல்லாமே காரணம். ராஜஸ்தான் மாநில அரசு அவங்களுடைய கல்வித்துறை அமைச்சகம் உருதுக்கு பதிலா சில பள்ளிக்கூடங்கள்ல சமஸ்கிருதத்தை மாத்தி இருக்கிறாங்க. நீங்க சொன்னா நீங்க சிரிப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உருது மொழி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு, அதனால நாங்க சமஸ்கிருதத்துக்கு மாறுறோம். சமஸ்கிருதம் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பேச்சு வழியில சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க பேசுறவங்களே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இவங்க சொல்லக்கூடிய காரணம் இதுதான். அப்போ அங்க இருக்கக்கூடிய உருது ஆசிரியர்கள் சங்கம் ப்ரொடெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த மாநிலத்துடைய கல்வித்துறை அமைச்சர் நியாயப்படுத்துறாரு. ஆமாமா, உருது படிச்சு என்ன பண்றது, சமஸ்கிருதம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ கொடுக்குறாங்க. இப்போ இந்த மும்மொழி கொள்கையில அவங்க எங்க கொண்டு வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப பஞ்சாபி சில மாநிலங்கள்ல இருந்தது. பஞ்சாபி ஆசிரியர்கள் கம்மியா இருக்கிறாங்க, எங்களால பாடம் நடத்த முடியல, அதனால நாங்க பஞ்சாபிக்கு பதிலா சமஸ்கிருதத்தை கொண்டு வரோம், இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ் கூட வச்சுக்கலாம். ஏன் சமஸ்கிருதம் மட்டும் பர்டிகுலர் சொல்லாட்டி தோதுபடக்கூடிய சில குறிப்பிட்ட மொழிகளை மட்டும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத இப்ப கட்டாயம்னு கிடையாது. கட்டாயம்னு சொல்றதை தாண்டி நிர்பந்தம் அப்படின்றது வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மாநிலத்துடைய மாணவர்கள் என்ன மொழி படிக்கணும்னு விரும்புறாங்களோ அதை சொல்லி கொடுக்க முடியாத நிலையை உருவாக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, எங்களால இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இருமொழி கொள்கை தானே ஆப்வியஸா நடைமுறையில இருக்கும். தமிழை கத்துக்க இங்கிலீஷ கத்துக்க போறீங்க, அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, அப்படி ஒண்ணு நடக்க போறது இல்ல, பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க மூன்றாவது மொழியா இன்னொன்னு கொண்டு வந்தாதானே நீங்க சமஸ்கிருத மொழியோ இல்ல வேற ஏதும் தோதுபடக்கூடிய மொழியை நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க கட்டாயம் மும்மொழி கட்டாயம் அப்படின்னா மாநில மொழியை எடுத்து படிப்பாங்க, ரெண்டாவது ஆங்கிலம் படிப்பாங்க, மூணாவது அவங்க விருப்பப்படக்கூடிய மொழி. உதாரணத்துக்கு இப்ப பீகார் மாநிலத்துல நம்ம பேச்சுக்கே வருவோமே, ஒரு 3-4 மாவட்டங்கள்ல வந்து அதிக அளவுல மைக்ரன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வராங்க. சோ அந்த பகுதிகள் என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடங்கள்ல தமிழை வந்து கற்பிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கலா சும்மா உதாரணமா பேசுவோம், கொண்டு வராங்க. திடீர்னு அந்த மாநிலத்துல வந்து இல்ல தமிழ் கத்துக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்ல, அதனால நாங்க இனிமேல் தமிழை கத்துக் கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலா மும்மொழியா நாங்க சமஸ்கிருதத்தை மூன்றாவது மொழியா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டோம், ஏன்னா அதுக்குதான் ஆசிரியர்கள் இருக்காங்க, அப்ப நீங்க படிச்சுதான் தீர்வுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணு அந்த இடத்துல இருந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மாறி போகணும், சரியா? இல்லாட்டி அவங்க சொல்லக்கூடிய மொழியை படிச்சே தீரணும். இது ரொம்ப சென்சிட்டிவான, நீங்க இன்னும் டெப்தா நான் சொல்றது வெறும் இந்த 2 மாநிலங்களை ஒப்பீட்டு அளவுல நான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க மத்திய பிரதேச இங்கிலீஷுக்கும் தானே வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்றாங்க. இங்கிலீஷையும் நீங்க கட்டாயப்படுத்துறீங்க, அதுவும் யாரு கேட்டா தமிழ் மொழி தாய்மொழி, அந்த அவங்கவுங்க லாங்குவேஜ் என்னவோ அதை மட்டும் படிச்சுக்கட்டும், அப்படி நீங்க எக்ஸ்கியூஸ் விடணும்னா 2வது மொழிக்கும் விட வேண்டியது தானே? அது ஒரு குயுக்தியான கேள்வியாவும் கேட்கிறாங்க. இல்ல நீங்க கம்யூனிகேஷனுக்கும் சரி காம்படிஷனுக்கும் சரி என்ன பண்ணுவீங்க அப்போ? இப்ப தமிழ் மொழிக்கா இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இப்போ மேற்கு வங்கத்துல இருந்து குஜராத் வரைக்கும், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாருக்கும் பரவலா ஒரு அளவுக்கு ஆங்கிலம் தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு பரவலா ஆங்கிலம் தெரியுது. அவங்க சொந்த மொழியை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் இருக்கும், வங்காளம் இருக்கும், காஷ்மீரி இருக்கும். நம்ம அதிக அளவுல எங்க போறோம்? நம்ம வந்து யூஎஸ் போறோம், யூகே போறோம், நம்மளுடைய வழி அப்படிதான் இருக்கு. ஒருவேளை ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆளாம போர்ச்சுகீசியர்கள் நம்மளை ஆண்டிருந்தாங்க, இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வேற ஏதாவது நம்மள வந்து ஒரு 300-400 வருடங்கள் ஆண்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி போயிருக்கலாம். இப்போ பிரெஞ்சு பாண்டிச்சேரியில இன்னும் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆங்கிலேயர்கள் அல்ல, பிரெஞ்சுக்காரங்க தான் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அந்த காரணத்துக்காக இது இருக்கு. நம்மளோட பேட்டர்ன்ல இருந்து நம்மளோட எல்லாமே வந்து ஆங்கில மொழியில தான் இருக்கு. அப்போ அத்தியாவசியப்படுது, ஆங்கில மொழி அத்தியாவசியப்படுது.
மோரோவர் நம்ம போக வியாபாரத்துக்காகட்டும் எல்லாமே நம்ம ஆங்கிலத்தின் மூலியமா தான் நம்ம போறோம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவங்க ட்விட் பண்றாங்க, இது எல்லாமே எதுல இருந்து பண்றாங்க? நீங்க உலகமயமாக்கலுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வந்து ஆங்கில வழியிலிருந்து தான் நடைமுறையில யதார்த்தம். அப்ப அதை நோக்கி நீங்க கற்காம இருந்தா மேலும் மேலும் நீங்க வந்து பின்னோக்கி ஆதிவாசி சமூகமா மாறுறத நோக்கி தான் நகர்த்தணும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேசிக் 1 2 3 தெரியாது மில்டன். நான் இங்க நாங்க நார்த் இந்தியால நாங்க போகும் பொழுது 1 கப் சாய்னா உங்களுக்கு புரியாது. நான் ஒரு இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன், ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க வந்து ஏ கப் சாய்னு சொல்லணும். 1 2 3 4 5 நம்பர்ஸ் தெரியாது. இது கொள்கை இருக்கு இருக்கு. நான் சொல்றது ஒரு கிராமத்துல இருக்கக்கூடியவங்க, ஒரு தள்ளுவண்டி கடையில வச்சு, இப்போ நம்ம ஊர்ல இருந்தா அந்த மாதிரி தோழர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. நீ அவங்க கிட்ட ரொம்ப எளிமையான ஆங்கிலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்றேன். உங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்தாங்கன்னா கூட ரூபாயில ஒரு மதிப்பு, ஒரு நம்பர்ஸ் சொல்றதோ இல்ல ஒரு அடிப்படையான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். அதுவுமே தெரியாம இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நிறைய இடங்கள்ல சொல்றேன். நான் மாணவர்கள் மத்தியில கூட சொல்லல. நிறைய ஸ்கூல்ஸுக்கு போயிருக்கிறோம். அங்க அவங்களோட ஒண்ணு இல்ல. நித்தி ஆயோக் நான் நடத்தக்கூடிய அந்த கேபிட்டல் சேனல்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கிறோம் இது சம்பந்தமா. இந்த மும்மொழி கொள்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை தாண்டி இந்த நிதி சம்பந்தமான விஷயங்கள் நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்க 5 வயசுல இருந்து 11 வயசு, 11ல இருந்து 13 வயசு, இந்த மாதிரி 4 கேட்டகரி பிரிச்சு மாணவர்கள் வராங்க பாத்தீங்களா, புதுசா சேர்க்கறாங்க பாருங்க, அது இடைநிற்றல் இல்லாம இருக்கிறது, பாதியிலே படிப்பை விட்டுட்டு போகாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலயும் தமிழ்நாடும் கேரளாவும் முதன்மையில இருக்குது. குஜராத்தும் உத்தரப்பிரதேசும் பீகாரும் சில இடங்கள்ல மகாராஷ்டிராவும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்க சில கேட்டகரிஸ்ல. ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரிஸ், கம்ப்யூட்டர் இருக்குதா, கரண்ட் இருக்குதா, பெண் குழந்தைகளுக்கான டாய்லெட் இருக்குதா, நம்ம ஊர்லயும் சில குறைபாடுகள் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல, எல்லாம் 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி வி ஆர் பெஸ்ட் அப்படின்றத நான் சொல்லல. நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ஒரு 15-20 நாளைக்கு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இவ்வளவு சிறப்பா இருந்தாலும் நிதி கிடையாதுன்றாங்க. ஆனா இந்த சிறப்பா செயல்படாம இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மும்மொழி கொள்கையை கொண்ட இந்த புதிய கல்விக் கொள்கையில சேர்ந்தாங்கன்ற காரணத்துக்காகவே நிதி கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நிதி கொடுக்கப்படாம இருக்குது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அது பலத்த தப்பு. கேரளாக்கு கொடுக்கல, வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்கல, டெல்லிக்கு கொடுக்கல, பஞ்சாபுக்கு கொடுக்கல. இந்த 4 ஸ்டேட் என்ன ஸ்டேட்? ஆப்போசிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட். இந்த ஸ்டேட்டோடைய எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. லாஸ்ட் 2024 செப்டம்பர் மந்த் ஹிந்து பத்திரிகையில இது சம்பந்தமான தெளிவான ரிப்போர்ட் இருக்குது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டாபிக் கூட எல்லாத்துக்குமே தரவுகள் இருக்குது. நான் சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களும் யார் வேணாலும் கூகுள் பண்ணி பார்த்தா கூட உடனடியா உங்களுக்கு வந்துடும். இப்ப நித்தி ஆயோக் பத்தி சொன்ன விஷயம் மாத்ருபூமி பேப்பர்ல ரொம்ப டீட்டெயில்டா எழுதி இருக்கிறாங்க. கேரளா எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, தென் மாநிலங்கள் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்ற டீட்டெயிலோட எழுதி இருக்கிறாங்க. அதான் சிறப்பா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எதுக்கு நிதின்னு கேக்குறாங்க. அப்பா எனக்கு இது புரியல. நம்ம கொடுக்கிற நிதி தானே அது. அதான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல கிளாஸ்ல இருக்காத, வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? இது எனக்கு இது வந்து மீண்டும் மீண்டும் இது எனக்கு என்ன பதில் சொல்லு. ஓ, நம்ம கொடுக்கக்கூடிய பணம், அதாவது நம்மன்னா மக்கள் கொடுக்கக்கூடிய பணம், அந்த பணத்தை தான் நீங்க திருப்பி தர போறீங்க. சரி, எதுக்காக பண்றது? இப்ப நம்ம ஆல்ரெடி லைப்ரரி இருக்கா, உதாரணத்துக்கு சொல்லுவோமே. இப்ப ஆல்ரெடி நம்மகிட்ட லைப்ரரி இருக்கு. சோ பிஎம் ஸ்ரீல இருந்தோ இல்லாட்டி அவங்களுடைய மற்ற திட்டங்கள்ல இருந்தோ நமக்கு பணம் வரணும். சரி, ஏற்கனவே லைப்ரரி இருக்கு, உங்களுக்கு எதுக்கு கூடுதல் பணம் கொடுக்கலாம்னு கேட்போம்னே வச்சுக்கோமே. நாங்க லைப்ரரி இருக்கு, நாங்க டிஜிட்டல் லைப்ரரியா மாத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஃபண்ட் வேணும் தானே, அடுத்த கட்டத்துக்கு போகணும் தானே. இப்ப இங்க எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கு. ஆசிரியர்கள் பணி நியமனங்கள்ல நிறைய காலி இடங்கள் இருக்குதுன்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. ஆசிரியர்கள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. புதிய ஆசிரியர்கள் நியமனங்கள் வரல அப்படின்ற பிரச்சனை. என்ன இஷ்யூனா, ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம இருக்குன்றாங்க. இதை இன்னும் 2-3 பேர் நாங்க டிபேட்ஸ்ல எல்லாம் நான் பார்க்கும் பொழுது பேசினேன். உங்களுக்கு இந்த 2500 கோடி ரூபாய் வரதுலதான் நீங்க பண்ண போறீங்களா? நீங்க தான் 2nd 3rd ஜிடிபி இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆச்சு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 2500, அதை சொல்ல வேண்டியது கவர்மெண்ட். எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் ஒண்ணு வேணாங்க, துச்சமா மதிக்கிறவங்கன்னு கவர்மெண்ட் சொல்லட்டும். கவர்மெண்டே சொன்னாலும் கேள்வி கேட்க வேண்டியது மக்களாகிய தமிழ்நாடு மக்கள் தான். ஏன்னா அவங்க வரி பணத்தை தான் திருப்பி தர போறாங்களே தவிர யாருடைய ஓன் பாக்கெட்ல இருந்தோ ஏதோ ஒரு தொழிலதிபர் வந்து நாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிதி கிடையாது.
கேட்கக்கூடியது உரிமை. ஏற்கனவே புயல் சமயங்கள்ல நமக்கு வர வேண்டிய நிதி நம்ம எவ்வளவு கேட்டோம், எவ்வளவு வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு வேணாலும் பேசணும் அப்படின்னா பேசி போய்கிட்டே இருக்கலாம், நிதி சார்ந்த விஷயங்கள் தொடங்கி. இந்த மும்மொழி கொள்கையில மற்ற மாநிலங்கள் என்ன சூழல் நிலவுது அப்படின்றதுக்காக தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க உள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு மாற்றம் பார்த்தேன். அந்த பக்கம் ஹிந்தி மீடியாஸ், இந்த பக்கம் வந்து நான் ஸ்பீக்கிங் ஹிந்தி மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்த விசிபிளா பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு தோணலையா, மேபி நானும் ஹிந்தி படிச்சிருந்து ஒரு ஹிந்தி மீடியத்தோடு டிராவல் பண்ணியிருந்தா அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது தோணலையா? அப்படியெல்லாம் உங்களை போன்ற நபர்களுக்கு தோணும், அந்த ஏக்கத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் அவங்க காரணம் சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நான் சத்தீஸ்கருடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் தமிழ்காரரு, வாரணாசியுடைய கலெக்டரா இருக்கு. நான் வந்து பாசிட்டிவ் பாயிண்டாவே சொல்றேனே, வாரணாசியில இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து தமிழ்காரரு, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய டிராபிக் டிஜியா இருக்கிறவங்க தமிழ்காரங்க, டெல்லியில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து தமிழ்காரரு. இந்த மாதிரி உதாரணங்கள் எவ்வளவு சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கு தெரியலனா தானே நான் சங்கடப்படணும். இப்போ இந்த இந்த இப்படி தனிச்சு இருக்கிறதுல வந்து ஒரு தனித்துவம் இருக்குன்ற மாதிரியான விஷயங்களா இருக்குது. நான் போய் நம்ம பேசும் பொழுது அவங்க ஒருத்தர் பேசிக்குவாங்க. பொதுவா பேசும் பொழுது உங்களுக்கு ஏன் அவ்வளவு மொழியில உங்க மொழி மேல உங்களுக்கு ஏன் அவ்வளவு பற்று? நீங்க ஒரு தமிழ்காரனை பார்க்கும் பொழுது நீங்க தமிழ்ல தான் பேசிக்கிறீங்க. நாங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆங்கிலத்துல பேசுவோம், இல்ல தமிழ்ல பேசுவோம். ஹிந்தி மொழி நிறைய இடங்கள்ல சண்டை வந்திருக்கு. காவல்துறையினர் கூட வாக்குவாதம் வரும். நீங்க எதுக்கு ஹிந்தி பேசுறீங்க, ஆங்கிலத்துல சொல்லுங்க, தெரியாட்டி நீங்க உங்க மொழியில சொல்லுங்க, என்ன எங்களை இன்சிஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர அது எந்த இடத்துலயுமே இருக்காது. நீங்க முன்னாள் நிதியமைச்சர் யாரு, இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்குமே கூட அவங்களே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, நான் ஹிந்தி தடுமாறுறேன். அவங்களுக்கு ஹிந்தி தெரியாம இருந்தாலும் கூட அவங்க நிதியமைச்சரா மாறி இருக்காங்களே. அவங்க தமிழ் தெரியல. ஏன் முன்னாள் ஆளுநரா இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க அவங்க ஆனா தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். அவங்க 2 மாநிலங்களுடைய துணைநிலை ஆளுநரும் இருந்திருக்கிறாங்களே. ஏன் இப்ப இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களுக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா நீங்க ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியும், சமாளிக்கிறதுக்கான தேவைப்படக்கூடியதானதா இந்தியா தான் இருக்கு. அவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிறாரு. எத்தனையோ எல் கணேசன் சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வேலைக்காக, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்காக அவங்க கத்துக்கிட்டாங்களே தவிர அது கத்துக்கிட்டதுனாலதான் இந்த பதவி கிடைச்சதான்னு அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப பாஜகவுல ஹிந்தி தெரியக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பதவி கொடுப்போம்னு சொல்லுவாங்களா? இது நியாயமான கேள்விதானா? அப்போ ஹிந்தி தெரியாம இருந்தாலும் கூட நீங்க எங்க வேணாலும் போலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம். நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால எனக்கு அரசு பள்ளிகள்ல டெல்லி மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எல்லா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் 3 மொழிகள் கத்துக் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் அதிகமான அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஹிந்தியை படிக்க விடாம தடுக்கிறாங்க. பிரைவேட்ல இருக்கக்கூடிய 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. அதுல வந்து அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க 3 லாங்குவேஜ் படிச்சு உயர பறந்துடுறாங்க. பக்கத்திலேயே நாம வந்து அவங்களுக்கு செருப்படுத்தி கொடுக்கறது, வண்டி ஓட்டுறது, துணி தேய்ச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையை ஹிந்தி படிக்காம நாம இருக்கிறதானா நம்ம பிள்ளைங்களை செய்ய விட்டுறாங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அண்ணாமலை வைக்கிறாரு. இல்ல, ஹிந்தி தெரியாம இருக்கிறதுனால யாருக்கு என்ன இதாக போகுது? இப்ப உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், தெரியும்ன்றதுனால நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம். சரி, நீங்க நான் மீண்டும் அந்த இடத்துக்கே தான் நான் திருப்பி வரேன். இப்ப நீங்க பஞ்சாப் மாநிலத்துல நீங்க போஸ்ட் ஆகுறீங்க, டாக்டர் ஆகுறீங்க, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போறீங்க. இப்ப அந்த மாநிலத்துல ஹிந்தி இல்ல, ஆங்கிலம் இருக்கு, அந்த லோக்கல் லாங்குவேஜ் இருக்கு. தேவைப்பட்டா ஆங்கிலம் பேச போறாங்க, அங்கேயே இருந்து கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ கத்துக்க போறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில, இந்தியாவில ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இருக்கும். சரி, உங்களுக்கு காமன் லாங்குவேஜ் வேணும்னா அதான் ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கு. உங்களுக்கு காமன் லாங்குவேஜ் வேணும்னா ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கு, நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு. இப்ப நம்ம நான் டெல்லியில இருக்கேன், நாளைக்கு எனக்கு வந்து இல்ல நான் ஜெர்மன் போறேன், நான் ஜெர்மன்ல போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்னா எனக்கு ஜெர்மனி மொழி தேவைப்படும். அங்க போய் நான் கத்துக்க போறேன். நீங்க பிலிப்பைன்ஸ் போனாலும், நீங்க இங்க இருந்து மருத்துவம் படிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல, அவங்க ஹிந்தி எடுத்துக்கிட்டா போறாங்க?
ஆங்கிலத்தை வச்சுக்குவாங்க. அங்க போய் லோக்கல் லாங்குவேஜ படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட மெயின் கோர்ஸுக்கு போவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய நடைமுறை இதுதான் நினைக்கிறேன். எத்தனை இப்போ இந்தியாவுக்கு வந்து தொழில் பண்ணணும்னு வராது. இப்ப எலான் மஸ்க் அடுத்த இன்னும் ஒரு 2-3 மாசத்துல இங்க டெஸ்லா கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு பேசிட்டு இருக்கிறாரு. இந்தியால போய் நம்ம பெரிய கம்பெனி தொடங்க போறோம், ஹிந்தி கத்துக்க போறோம்னு இந்தியா கத்துக்க போறாரு. தேவைப்படக்கூடியவங்க கத்துக்க போறாங்க. இப்போ நீங்க உத்தரப்பிரதேசுக்கோ இல்ல டெல்லிக்கோ நீங்க வந்து வரணும். 2-3 பேர் பார்த்தேன். காசியில போய் தவசம் பண்றதுக்கு சொல்லணும்னா பணம் இது வேணும், மொழி வேணும், ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க எங்களுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. அல்டிமேட்டான ஒரு லாங்குவேஜ் இருக்கு. மணின்ற ஒரு அல்டிமேட்டான லாங்குவேஜ் இருக்கு. நீங்க காசை கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே புரியும். நான் வந்த புதுசுல ஒரு உதாரணம் சொல்றேனே, காய்கறி கடைக்காரர் வருவாரு, தள்ளுவண்டியில வருவாரு, என்ன வேணும்னு கேட்பாரு. நான் போய் என்ன சொல்லுவேன், அந்த காயை சுட்டி காட்டி 1 கிலோ இப்படின்னுவேன். புரிஞ்சிருச்சு, பணம் கொடுக்குறேன், வாங்க போறாரு. எனக்கு அதனாலதான் எனக்கு இந்த மொழி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும் பொழுதுலாம் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இது என்ன நீங்க ஹிந்தி பார்த்தவரையில தமிழ்நாட்டுல இருந்து வந்த பலரும் பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்க பேசிக்காவே ஹிந்தி பெருசா தெரிஞ்சுக்கிட்டு டெல்லி வர்றது இல்லதான். அப்படி வர்றவங்க ரொம்ப சிரமப்பட்டு வேதனைப்பட்டு அழுது இருக்கிறாங்களா, துவண்டு இருக்கிறாங்களா, எனக்கு இந்த ஊரே வேணாம் அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்கிறாங்களா, இல்ல அங்க சர்வே பண்ணி இருக்கிறாங்களா, அந்த இடங்கள்ல உயரத்தை அடைஞ்சிருக்கிறாங்களா? டெல்லியில எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணிக்கை 10 லட்சத்துக்கு மேல இருக்கலாம்ன்ற ஒரு எஸ்டிமேட் நான் சொல்றது. டெல்லி என்சிஆர் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சத்துக்கு அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசுல இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய துறைகள்லயும் இருக்கக்கூடிய முக்கிய செக்ரட்டரிஸ்ல இருந்து எல்லாருமே தமிழ்காரவங்க தான். நிதி ஆலோசகர் தொடங்கி நிதி அமைச்சகத்துல இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் அத்தனை பேருமே தமிழ்காரங்க தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ல இருந்து பல முக்கிய துறைகள்ல தமிழர்கள் பதவி வகிச்சிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் படி இன்னைக்கும் சீனியர் கவுன் அதிகமா போட்ட அதாவது சீனியர் அட்வொகேட்ஸா இருப்பாங்கல்ல, அதுல அதிக அளவுல இருக்கக்கூடியவங்க தமிழ்காரங்களா தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஏஓஆர்ஸ் தமிழ்காரங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முன்னாள் நீதிபதியான நாகமுத்து அவர்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டுடைய முன்னாள் மேதகு நீதிபதி. அவர் இன்னைக்கு சீனியர் கவுன்ல இன்னைக்கு டெல்லியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஹிந்தி தெரியாது, ரொம்ப பேசிக்கான ஹிந்தி தெரியும். அவர் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீனியர் அட்வொகேட்டா இன்னைக்கு டெல்லியில அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே எனக்கு நீங்க கேட்டோன்னே நினைவுகள்ல இருந்து வரக்கூடியது விஷயங்களை சொல்றேன். டெல்லியில எடுத்தா இன்னும் பல ஆயிரக்கணக்கான நபர்களை சொல்ல முடியும், இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்றேன். சரி, இதெல்லாம் கூட பெரிய போஸ்டிங் நீங்க இதெல்லாம் சொல்லி பேசுவாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய கிளர்க்குக்கு இருப்பாங்க தெரியுங்களா, கிளர்க்குகளுக்கான எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ஸ்ல அதிக போஸ்டிங்ல ஜெயிச்சது தமிழ்காரங்க தான். டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் ஒன் ஆஃப் தி வித்யாலயால படிச்சவங்களா, ஊர்ல இருந்தவங்க இங்க வருவாங்க. இப்ப என்ன மாதிரி ஒரு பிழைப்புக்காக வரக்கூடியவங்களா இருப்பாங்க. தேவைப்படும் பட்சத்துல படிச்சுக்குவாங்க. அவ்வளவுதானே தவிர அது ரொம்ப ஸ்பெசிபிக். அவங்க இன்னும் தமிழ் பேசுறவங்களாவும் இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் பர்ன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர் அவர் கிட்டத்தட்ட 6 வருஷமா டெல்லி எய்ம்ஸ்னு சொல்லிருங்க. நாங்க இங்க எங்களுக்கு இங்க எய்ம்ஸ் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த டாக்டர் வந்து தமிழ்காரரு. இன்னொரு நான் தான் சொல்றேன்ல, இப்படி டேட்டாஸ் எடுக்கிறோம், இப்படி பண்றோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாம் வந்து ஹிந்தி கத்துக்கிட்டதுனாலதான் டெல்லியில வந்து செட்டில் ஆனாங்களா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு புரியல. அதெல்லாம் எப்படி அது சாத்தியப்படுத்தி எப்படி அப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு எல்லாம் ஆங்கிலம் தெரியுது அப்படின்றதுனாலதான் இருமொழி கொள்கை இருக்குது. தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டோமா, டெல்லியில நீங்க தமிழ்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப சுலபம். எந்த இதுவுமே, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சாஃப்டானவங்க, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, வம்புதும்புக்கு போக மாட்டாங்க. இஷ்யூஸ் இது எல்லாமே கேட்கறவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். இதெல்லாமா காரணம். நான் இங்க 10 வருஷமா இங்க இருக்கிறேன்றதுனால சொல்றேன். இப்ப நான் இருக்கிற வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வாடகை சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால முடியாது அப்படின்னா ஒரு ஜட்ஜு, இந்த வீடு வந்து ஒரு ஜட்ஜோடது. இல்ல ரொம்ப அதிகமா சொல்றீங்க, நான் கிளம்புறேன். நீங்க எவ்வளவுங்க சொல்றீங்க? நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன், என்னோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட் தான் சொன்னேன்.
ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஓகே ஓகே அப்படின்ட்டு. ஏன் ஓகே சொல்றீங்கன்னா, இல்ல நீங்க சவுத் இந்தியன், நீங்க வந்து தமிழ்காரன்னு சொல்றீங்க, அதனால பெருசா நீங்க எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டீங்க, நீங்க பாட்டுக்கு எடுத்துக்குவீங்க, அதனால கொடுக்குறோம் அப்படின்னு. அதாவது திருப்பி சொல்றேன், இது பார்க்கும் பொழுது நிறைய ட்ரோல் பண்ணலாம்னு நினைப்பாங்க, நிறைய சிரிப்பு வரும். இங்க வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதோடைய நிதர்சனமான உண்மை தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல அது இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, நீங்க டெல்லி மாதிரியான வட மாநிலங்களுக்கு வாங்க, சுற்றுலா பயணியா வராதீங்க. 2 மாசம் 3 மாசம் இங்கேயே தங்கி இவங்களோடய இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சுட்டு, ஆமாமா இந்த ஹிந்தி தெரியாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு நீங்க சொன்னாலும், இல்ல எங்க ஊர்ல வந்து ஆங்கிலம் கத்துக்கிட்டதுனால எனக்கு ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷன், நீங்க அதை எப்படி சொல்றீங்கன்றது உங்களுடைய இதுலயே விட்டுறேன். நான் 2-3 முறை வந்தேன் டெல்லிக்கு. அப்ப வந்து முதல் முறை வரும்போது உங்களோட இருந்தான சந்திப்பு. அப்ப வந்து நம்ம ரூம் எடுத்தப்ப அட்வான்ஸ் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஆனா நாங்க வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு, இல்ல நாங்க ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அனுப்புவோம் அப்படின்றத சொல்லும்போது, போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னாரு. நான் என்னங்க ஏதாவது கசகசன்னு வாங்கின்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே பக்கத்துல இருந்த சார் தான் சொன்னாரு, இல்ல அவங்க வந்து மெட்ராஸ்காரங்க, பயம் இல்ல, அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்ல சொன்னதா நம்மள்ட்ட சொன்னாரு. ஆனா அங்க ஒரு 4-5 நாள் இருந்தோம், திருப்பி வர்ற வரைக்கும் நம்மள்ட்ட அட்வான்ஸ பத்தியே கேட்கல. மொத்தமா முடிச்சுட்டு போகும்போது செட்டில் பண்ணிட்டு கிளம்பி வந்தோம். நீங்க சொல்றது வந்து கண்கூடா நானே அனுபவிச்ச உண்மைதான். பெருசா அந்த ஆர்குமெண்ட் லைனுக்குள்ளேயோ சண்டைகளுக்குள்ளேயோ நம்ம ஆட்கள் போறது இல்லைங்கிறத அப்புறம் பேசும்போது அங்க வண்டி ஓட்டும் போது அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் ஆட்டோ ஓட்டிட்டு வர்ற அண்ணன் வந்து, நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் எப்படி இவ்வளவு நல்லா பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அத வந்து நிறைய பேர் கேட்டதை நானே பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரல அப்படின்னு இங்க ட்ரோல் பண்றாங்க. பட் அது வித் டியூ ஆல் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு உண்மையிலே அதுக்கு உண்டான வாய்ப்பே அமையல. அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கான ஸ்பேஸோ இதுவோ இல்லாம இருந்தாங்கன்றத புரிஞ்சுக்கிற முடியுது. அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற சில விஷயங்களை கூட இங்க வந்து நம்ம கிட்டயே குறையா பிஜேபி வலதுசாரிகள் வந்து சொல்றது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. நிச்சயமா. இப்ப நீங்க மகாராஷ்டிரா, நீங்க எல்லா மாநிலங்களுக்குமே போங்களேன். நீங்க மகாராஷ்டிரால மகாராஷ்டிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் குறை, எங்க ஊர்ல மராட்டி பேசவே மாட்டேன்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எங்க மொழியை வந்து நாங்க புதுப்பிச்சு மீட்டு கொண்டு வரணும். இப்ப கீழடி மாதிரியான இவ்வளவு ஒரு நாகரீக தேடலை நம்ம எதன் அடிப்படையில போயிட்டு இருக்கிறோம்? பெரும் கலாச்சாரத்தோட அடிப்படையில மட்டும் போகாம அதை தமிழ் மொழி தமிழர்கள் சார்ந்த விஷயத்தோட நம்ம எடுத்துட்டு டீப்பா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நீங்க மற்ற மாநிலங்கள்ல அப்படியான பெரிய ஆய்வுகள் அந்த மாதிரி வர்றதை நம்ம எங்க பாக்குறோம்? ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மொழி சார்ந்த அவங்க அந்த சங்கிலி வந்து ஏதோ ஒரு இடத்துல அறுபட்டுருச்சு, இல்லாட்டி அது தொங்கல் இருக்கு. இப்போ போஜ்பூரி மாதிரியான மொழிகள் ரொம்ப ரொம்ப ஹிந்திக்கெல்லாம் முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய மொழிகளா பார்க்கப்படக்கூடியது. மைதிலி லாங்குவேஜ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர். இந்த மாதிரியான மொழிகள் சார்ந்த விஷயம். ஹரியானால ஹரியாவி அப்படி ஒரு லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னே எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. மத்திய பிரதேசல என்ன லாங்குவேஜ்னு 2 நாளைக்கு முன்னாடி நண்பர்கள் ஒரு 2-3 பேர் கேட்கும் பொழுது என்னால சொல்ல முடியல. அங்க நிச்சயமா லோக்கல் லாங்குவேஜ்னு கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய பிராந்தியம், வெறும் ஹிந்தி மொழி 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழின்ற மாதிரியான தரவுகள் இருக்கும் பொழுது, அப்ப அதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்துல மக்கள் என்ன மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க? அப்ப அந்த மொழி எங்க போச்சு? இப்படின்ற மாதிரியே நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஹிந்தி தேவைப்படுறவங்க படிக்க போறாங்க. ஹிந்தி மொழிக்கு யாரும் எதிர்ப்பு கிடையாது. ஹிந்தி மொழி பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அதுக்கான எழுத்துருவு தனியா இல்ல, நாகரியில இருந்துதான் வருது அப்படின்னாலும் கூட அது தேவைப்படக்கூடியவங்க படிக்கிறாங்க. பிராகிருத்தின்னு கோர்ஸுங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சு முடிச்சு எல்லாம் வந்துட போறாங்க. இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான் இருக்கு. நீங்க மொழிச்செழுமை தமிழ் மாதிரியோ இல்ல ரொம்ப ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான மொழிகள்ல இருக்கக்கூடிய மொழிச்செழுமை வந்து உங்களுக்கு ஹிந்தியில கிடையாது. எல்லாமே கலவையான ஒரு மொழிதான். உங்களுக்கு அதோடைய அகராதியே வந்து எல்லா மொழிகள்ல இருக்கக்கூடிய கலப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன் வந்து உருது அதிகமா படிக்கிறாங்க? வட மாநிலங்கள்ல 3வது மொழியா உருது ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி கலப்பு வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடியது. பெரும்பாலும் அதுல இருக்கக்கூடிய மார்க் எடுத்து பாஸ் ஆயிடலாம். அதேதான். நீங்க ஹிந்தி படிப்பாங்க, ஹிந்திக்கு அப்படியே சிமிலரா இருக்கக்கூடிய உருது எடுத்து படிப்பாங்க, அப்புறம் ஆங்கிலம் எடுத்து படிப்பாங்க. பஞ்சாபில நிறைய பஞ்சாபி மாநிலத்துல நிறைய இடங்கள்ல பஞ்சாபி 3வது மொழி. அங்க ஹிந்தியும் ஆங்கிலமும் படிக்கிறாங்க, இல்ல ஹிந்தியும் உருதும் படிக்கிறாங்க,
3வது மொழியா இது படிக்கிறாங்க. ஆங்கிலமும் கட்டாயமாக்கப்படாம இருக்கும் பொழுது, சில இடங்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படாம இருக்கும் பொழுது அவங்க எப்படி வெளியே வருவாங்க? ஹிந்தி கத்துக்கிறது அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய ஒரு இதுவான்னு தெரியல. இப்ப 2 வயசு 3-4 வயசு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா பசங்க உடனே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தேவைப்படக்கூடியவங்க நீட் இருக்கவங்க அதை படிச்சுக்குவாங்க. சென்ட்ரலைஸ்டா ஹிந்தியை கொண்டு வந்துருவது, அதை வைத்து ஒரு ஆட்சியை நடத்துவது அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய அஜெண்டா அப்படின்னு இந்தியா அலையன்ஸ் சார்பில் இருந்து குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. நீங்க பார்க்கிற வரையிலையுமே அவர்களுடைய ஹிந்தி மீதான காதல், ஈர்ப்பு, அந்த இம்போஸ் பண்ற விதம் அப்படிங்கிறது எதை நோக்கியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில தான் இதுக்கு முன்னாடி கேள்விக்கான பதிலாக நான் சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம எதை நோக்கி நம்மளுடைய தேடல்கள் எது வரைக்கும் போகுது? நம்மளுடைய மொழி சார்ந்து நம்ம பழங்காலத்துல நம்ம எந்த மாதிரி இருந்தோம். இப்போ மற்ற மாநிலங்கள்ல அது சற்று குறைவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அந்த மாநிலங்கள்ல அவங்களுடைய மொழி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சில தொய்வுகள், அவங்க அதை பத்தின பெரிய அளவிலான அக்கறை கொள்ளாம இருக்கிறாங்களோ என்னமோ, அந்த மாதிரியான காரணங்களால இல்லாம இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பெருமைகள் பேசக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாஸ் வேணும். அந்த பாஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படதான் நான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம ராஜஸ்தான்ல இன்னைக்கு நடந்ததை பாருங்களேன். அவங்க உருதுக்கு பதிலா வேற என்ன லாங்குவேஜ கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? சான்ஸ்கிரிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான அந்த பார்வையை தான் அவங்க கொண்டு போறாங்க. இப்ப அதுலதான் இஷ்யூ ஆகுது. அப்போ நீங்க ஒரு மொழி வழியில தான் கலாச்சாரம் அப்படின்றதும் கடத்தப்படும். என்னுடைய புரிதல் சரியா இருந்தா நம்மளுடைய நம்ம பண்டைய கால விஷயங்களை நம்ம எதன் மூலியமா கற்றுக்கிறோம்? ஒரு விருந்தோம்பலாகட்டும், இல்ல மற்ற எல்லா கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பழைய இலக்கியங்கள் வாயிலாக நம்ம கற்றுக்கிறோம். ஒரு திருக்குறளோ, நாலடியாரோ, ஒரு காதல் வயப்படுறதுல இருந்து கணவன் மனைவி உறவுல இருந்து எல்லா விஷயத்தையுமே நம்மளோட கலாச்சாரம் இப்படிதாங்க சொல்லி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அதன் மூலியமா தான் கற்றுக்கிறோம். அந்த மொழி சார்ந்த விஷயங்கள் மீதான பற்று நமக்கு போகும் பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதை போயிருக்கும். அதுல நம்மளுடைய கடந்த கால அந்த சங்கிலியில இருந்து நம்ம விடுபட ஆரம்பிச்சிருவோம். அப்போ நமக்கு புதுசா ஒண்ணு காண்பிக்கப்படும் பொழுது அதன் மீது இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல என்ன சொல்லுதுன்றதுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு பெட்டி நிறைய தங்கமும் வைரமும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதை நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சுட்டு இந்த பக்கம் இன்னொரு பெட்டியில வேற எதையோ காட்டி அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், இதை பாருங்க அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இது தெரியாது. நம்ம கண்ணுக்கு இல்லையே, கண்ணு முன்னாடி இல்லையே. இப்ப நம்ம அதுதான் நமக்கு பெருசா இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடி எடுக்க போகும். அப்ப அந்த பெட்டிக்குள்ள யார் எதை போட்டு நிரப்புறாங்களோ அதைத்தான் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். we will consume what they will give. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம். பளபளப்பா கிஃப்ட் ரேப்பர் போட்டிருக்குன்றதுக்காக திறந்து பார்த்துட்டு அதுலயே சர்வே ஆயிருன்னு நினைக்க கூடாது அப்படின்றதான் என்னோட புரிதல். நான் ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நல்லாவே புரிய வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்தே புரிய வச்சிருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலையோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி. அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆடி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், டிரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக.